ஹலோ ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா போண்டாங்க. ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்டிலையே செய்யலாம். வெஜிடபிள் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபேவரேட் டிஷ்ஷும் கூட நிறைய பேருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் 2 உருளைக்கிழங்கை வேவிச்சு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட காய்கறி என்ன நம்மக்கிட்ட வீட்டில் இருக்கோ, பட்டாணி, கேரட், பீன்ஸு, குடமிளகா, இந்த மாதிரி என்ன பொருள் இருக்கோ, காலிஃப்ளவர், எது வேண்டாலும் நம்ம வீட்டில் என்ன காய்கறி வச்சுருக்கோமோ அதை நீங்கள் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கடுத்து இஞ்சி பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு தட்டி போட்டாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அல்லது பூண்டு அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம். 1/4 டீஸ்பூன் பெரிய வெங்காயம் நான் 1 நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன் சாப்பரில், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மசாலாலாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், வெங்காயம், உப்பு தேவைக்கேற்ப இது எல்லாம் சேர்த்து நல்லா மசாலாவில் வதக்கிக்கோங்க. வெங்காயம் அரைச்சி போட வேண்டாம், வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி போடுங்க, ஓகேங்களா. எண்ணெயிலே நல்ல மசாலா வதக்கிங்க. ஒரு சின்ன தக்காளி பழம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி நான் இன்றைக்கி குடமிளகா, கேரட்டு, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் சேர்க்குறேன். என்ன காய்கறி இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா அந்த காய்கறி நறுக்கிறது அதையும் இந்த மசாலாவோடு வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா வதக்கி உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசித்து எடுத்து வச்சுருப்போம், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும், தண்ணி விட்டுறாதீங்க. கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டையாக உருட்டி போண்டா போட நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயை அதிகமாக குடிக்கும், டேஸ்ட்டு மாறி போயிடும், எண்ணெய் அதிகமாக செல்லும், ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக வர்ற மாதிரி தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே எல்லாம் காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. கிளறி எடுத்து வச்சுட்டு ஆறட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நான் 150 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க. அரிசி மாவு இல்லை அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலாம். இல்லை 2 ஸ்பூனில் 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இப்படி கூட சேர்க்கலாங்க, ஓகேங்களா. அது கூட லைட்டாக கொஞ்சம் தேவைக்கேற்ப சால்ட்டு, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை அளவுக்கு, மாவுச்சோடா ஆப்பச்சோடா 1 சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா. நல்லா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் லைட்டாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பதம் இருக்குதுங்க, ஓகேங்களா. இந்த பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ஆறி இருக்கும். இப்போ நீங்கள் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பால்ஸை இந்த கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அப்படியே துவைச்சி எண்ணெய் காஞ்சது அதில் போட்டு எடுங்க. எண்ணெய் ரொம்ப அதிகமாக காய விட்டுறாதீங்க, கருகிரும். அதனால் ஓரளவுக்கு நார்மலாக எண்ணெய் காஞ்சதுமே நீங்கள் போட்டு எடுத்துருங்க. சிம்மில் வச்சு பொரிங்க. ஏன்னா மசாலா எல்லாமே நம்ம வெந்தது தான் போட்டிருக்கோம், மாவு எல்லாமே. அதனால் மசாலா ஏற்கனவே உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்த பொருள் தான். நீங்கள் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா இருக்கும். நீங்கள் டீ கடைகளில் வாங்குகிற மசாலா போண்டா மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக உருட்டி அந்த மாவில் துவைச்சி எடுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நீங்கள் சூடாக பரிமாறுங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் வீட்டில் செஞ்சது வச்சுருந்தீங்க அப்படின்னா டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டியாக ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக எல்லாருக்கும் பிடிக்குங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் நான் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட அந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லான மெசேஜஸ் வரும். தேங்க்யூ.